வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, அடுத்த மாதம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு சுற்றுப்பயணம் போக போறாரு. இந்த சுற்றுப்பயணத்தின் போது பிரான்ஸ் மற்றும் இந்தியாவுக்கு இடையே ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட உள்ளது. அதாவது இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல வச்சு பயன்படுத்துவதற்கு ரஃபேல் எம் போர் விமானங்களை பிரான்சிடம் இருந்து வாங்குவதற்கு இந்தியா ஒரு ஒப்பந்தத்துல கையெழுத்திட போறாங்க. இந்த விஷயத்த இந்தியன் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ரஃபேல் எம் போர் விமானங்கள் உலகின் தலை சிறந்த டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட்டுகள்ல ஒன்று. இந்த விமானம் இந்திய கடற்படையில் இணைவது இந்திய கடற்படைக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய பெருங்கடல் பகுதியில சீனாவின் J-15 டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானங்களுக்கு ஒரு கடுமையான நெருக்கடியை கொடுக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ரஃபேல் எம் போர் விமானம் J-15 விமானத்தை விட எந்த வகையில சிறந்தது? ரஃபேல் எம் போர் விமானத்தோட செயல்திறன் என்ன? ஒரு ஏரியல் காம்பாக்ட்ல ரஃபேல் எம் போர் விமானம் J-15 விமானத்தை எப்படி தோற்கடிக்க முடியும்? இந்திய பெருங்கடல் பகுதியில ரஃபேல் எம் போர் விமானங்கள் வரும் காலத்துல ஒரு வலிமையான விமானமா இருக்கும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த வீடியோல ரஃபேல் எம் மற்றும் J-15 விமானத்தை கம்பேர் செய்து எந்த விமானம் சிறந்தது, ஒரு ஏர் டு ஏர் காம்பாக்ட்ல எந்த விமானம் ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். தற்போது சீன விமானப்படையில J-15B மற்றும் J-15D அப்படிங்கிற 2 டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள் பயன்பாட்டில் இருந்து வருது. இந்த விமானங்களை பிரான்சிடம் இருந்து இந்தியா வாங்க உள்ள ரஃபேல் எம் போர் விமானம் அனைத்து விதமான காம்பாக்ட் கேப்பபிலிட்டியிலையும் பின்னுக்கு தள்ளும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. ரஃபேல் எம் போர் விமானம் இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல இணைக்கப்படுவது ஒரு கேம் சேஞ்சர் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்திய பெருங்கடல் பகுதியோட பவர் பேலன்ஸ்ல இந்த விஷயம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க. ரஃபேல் எம் போர் விமானம் உலகின் தலை சிறந்த டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானங்கள்ல ஒன்று. இந்த விமானங்கள் முழுக்க முழுக்க விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல பயன்படுத்துவதற்காகவே டிசைன் செய்யப்பட்டவை. இந்த விமானத்துல அதிநவீன ஏவியானிக்ஸ் ஆயுதங்கள் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல வச்சு இயக்குவதற்கு தேவையான வலிமையான ஏர் பிரேம் போன்ற பல விஷயங்கள் இருக்குது. ஆனா சீனாவுடைய J-15B மற்றும் J-15D விமானங்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த விமானம் சோவியத் யூனியனால் தயாரிக்கப்பட்ட Su-33 விமானத்தை பேஸா வச்சு உருவாக்கப்பட்டிருக்கு. இதனால Su-33 விமானத்துல இருந்த பல பிரச்சனைகள் சீனா தயாரிச்சிருக்க J-15 விமானங்கள்ல இருக்குது. சீனா J-15 விமானங்களை பல முறை அப்கிரேட் செஞ்சிருக்காங்க. ஆனா Su-33 விமானங்கள்ல இருந்த அதே பிரச்சனைகள் J-15 விமானங்கள்லயும் இருக்குது. குறிப்பா சொல்லணும்னா J-15 விமானத்தோட எடை ரொம்ப அதிகமா இருக்குது. அது மட்டும் இல்லாம விமானத்தை இயக்குறதுக்கு அதிக எரிபொருள் தேவைப்படுது. குறிப்பா இந்த விமானத்தோட ஆபரேஷனல் ரிலையபிலிட்டிலையும் மிகப்பெரிய பிரச்சனை இருக்குது. ஏன்னா J-15 விமானங்கள் அடிக்கடி விபத்துகளை சந்திச்சிருக்கு. 2016 வருடத்துல மட்டும் ஒரே மாதத்துல 2 முறை இந்த விமானங்கள் விபத்துகளை சந்திச்சிருக்கு. அடுத்து 2017 ஒரு முறை விபத்தை சந்திச்சிருக்கு. இந்த 3 விபத்துகளும் சீனா பப்ளிக்கா வெளியிட்ட விஷயங்கள். ஆனா 2023 வருடத்துல கூட J-15 விமானங்கள் சீன விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல தரையிறங்கும் பொழுது மோதி விபத்தை சந்திச்சது. ஆனா அந்த விஷயத்தை சீனா வெளியிடாம மறைச்சிட்டாங்க. சேட்டலைட் புகைப்படங்களை வச்சு பார்க்கும் பொழுது சீனாவுடைய ஏர்கிராப்ட் கேரியர்ல ஒரு விமானம் விழுந்து பலத்த சேதத்தை ஏற்படுத்தி இருந்தது தெரிய வந்துச்சு. இது போன்ற பல பிரச்சனைகளை இந்த J-15 விமானங்கள் சீனாவுக்கு கொடுத்து வந்துகிட்டு இருக்கு. சீனா இந்த J-15 விமானத்தை எப்படி தயாரிச்சாங்கன்னா, உக்ரைனிடமிருந்து சோவியத் யூனியனால் தயாரிக்கப்பட்ட Su-33 விமானத்தோட ஒரு புரோட்டோடைப் விமானத்தை வாங்கி அந்த விமானத்தை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்து சில மாடிஃபிகேஷன்ஸ் செஞ்சு இந்த J-15 விமானங்களை தயாரிச்சாங்க. என்னதான் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் செய்து பல மாற்றங்களை சீனா செய்தாலும் விமானத்தோட ஃபண்டமெண்டல் டிசைன் Su-33 விமானத்தோடது தான். ரஷ்யா கூட
இந்த Su-33 விமானத்தை நம்பல. ஏன்னா ரஷ்யா இந்த விமானங்களை தன் விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள்ல பயன்படுத்தும் பொழுது சில விபத்துகள் ஏற்பட்டுச்சு. அதனால இந்த Su-33 விமானத்தோட ஆபரேஷனல் ரிலையபிலிட்டியில ரஷ்யாவுக்கு சந்தேகம் இருந்துச்சு. இந்த Su-33 விமானத்துல மாடிஃபிகேஷன் செய்து அந்த விமானத்தை எப்படியாவது சரி செஞ்சிடலாம் அப்படின்னு முயற்சி செஞ்சாங்க. ஆனா ரஷ்யாவால Su-33 விமானத்தை சரி செய்ய முடியல. இதன் காரணமாக இந்த Su-33 விமானத்தை நீக்கிட்டு தான் MiG-29K விமானங்களை புதிதாக தங்களுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல ரஷ்யா இணைச்சிருக்காங்க. இதுல குறிப்பிடத்தக்க விஷயம் என்னன்னா, தற்போது இந்திய கடற்படையின் விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல ரஷ்யா போன்று இந்தியாவும் MiG-29K விமானங்களை தான் பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. ரஷ்யாவே நம்பாத ஒரு விமானத்தை சீனா தங்களுடைய விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. அந்த விமானத்தை உருவாக்கிய நாடான ரஷ்யாவால கூட Su-33 விமானத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்ய முடியல. Su-33 விமானத்தை காப்பி செய்து உருவாக்கப்பட்ட J-15 விமானத்துல எப்படி அந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியும்? இதனால ஏற்கனவே இருக்கக்கூடிய பல பிரச்சனைகளோடு தான் இந்த J-15 விமானங்கள் சீன கடற்படையில பயன்பாட்டில் இருந்து வருது. சீனா இந்த J-15 விமானங்களை ரீப்ளேஸ் செய்வதற்கு J-35 அப்படிங்கிற ஒரு ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி கொண்ட 5th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட் விமானத்தை டெவலப் செஞ்சிருக்காங்க. இந்த விமானத்துல அதிநவீன ஏவியானிக்ஸ், சுப்பீரியர் காம்பேக்ட் பெர்ஃபார்மன்ஸ் போன்ற பல விஷயங்கள் இருக்குது. ஆனா சீன கடற்படை J-15B மற்றும் J-15D விமானங்களை அதிக அளவுல தங்கள் கடற்படையில் இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. ஏன்னா இந்த J-35 விமானங்களை ஃபுல் ப்ரொடக்ஷனுக்கு கொண்டு வருவதற்கு இன்னும் சில வருடங்களாகலாம். அதனால அது வரைக்கும் J-15 விமானங்களை இயக்குவதற்கு சீன கடற்படை திட்டமிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்னதான் J-35 விமானங்கள் தயாரிக்கப்பட்டு கடற்படையில் இணைத்தாலும் முழுமையா சீன கடற்படை 5ஆம் தலைமுறை போர் விமானங்களை மட்டும் நம்பி இருக்க மாட்டாங்க. 4th ஜெனரேஷன் விமானங்களையும் தொடர்ந்து இயக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. தற்போது இந்திய கடற்படையில் பயன்பாட்டில் உள்ள MiG-29K விமானங்களை விட பெர்ஃபார்மன்ஸ்ல ரொம்ப மோசமான நிலையில இருக்கக்கூடிய விமானத்தை தான் தற்போது சீனா பயன்படுத்தி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா ரஃபேல் எம் போர் விமானங்களை வாங்கி இந்திய கடற்படையில் இணைக்கும் பொழுது இந்திய கடற்படையோட கேப்பபிலிட்டி மிகப்பெரிய அளவுல வலிமை அடையும். ஏன்னா ரஃபேல் எம் போர் விமானம் உலகின் தலை சிறந்த டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானம். இந்த விமானத்துல அதிநவீன ரடார்கள், எலக்ட்ரானிக் வார்ஃபேர், அதிக அளவிலான ஆயுதங்களை எடுத்து செல்லும் திறன் போன்ற பல விஷயங்கள் இருக்குது. இதனால இந்திய பெருங்கடல் பகுதியில இந்தியா ஆளுமை செலுத்துவதற்கு இந்த ரஃபேல் எம் போர் விமானங்கள் மிகப்பெரிய அளவுல இந்திய கடற்படைக்கு உதவி செய்யும். இந்த ரஃபேல் எம் போர் விமானங்கள் இந்திய கடற்படையோட செயல்திறனை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் இந்த பிராந்தியத்துல இருக்கக்கூடிய ரீஜனல் பவர்ஸுக்கு ஒரு டிட்டரன்ட் ஃபைட்டர் ஜெட் விமானமாகவும் இருக்கும். உலகில் நடந்த பல யுத்த களங்கள்ல ரஃபேல் எம் போர் விமானங்கள் தன்னோட கேப்பபிலிட்டியை ப்ரூவ் பண்ணிருக்கு. இப்போ ரஃபேல் எம் மற்றும் J-15 விமானங்களை கம்பேர் செய்து பார்க்கலாம். ரஃபேல் எம் போர் விமானம் 15.27 மீட்டர் நீளமும் 10.9 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. J-15 விமானம் 22.28 மீட்டர் நீளமும் 14.7 மீட்டர் விங் ஸ்பேனும் கொண்டது. இதனால ரஃபேல் போர் விமானத்தை விட J-15 விமானம் சைஸ்ல பெரிதா இருக்குது. இந்த விஷயம் ஒரு டெக் பேஸ் ஃபைட்டர் ஜெட் விமானத்திற்கு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ். அதாவது ஏர்கிராஃப்ட் கேரியர்கள் போன்ற கன்ஜஸ்டடான இடத்துல J-15 போன்ற பெரிய விமானங்களை பயன்படுத்துவதை விட ரஃபேல் எம் போன்ற அளவில் சிறிய விமானங்களை பயன்படுத்துவதுதான் கடற்படைகள் விரும்புவாங்க. ஏன்னா அதிக எண்ணிக்கையிலான விமானங்களை விமானம் தாங்கி போர்க்கப்பல்கள் நிறுத்தி வைக்க முடியும். ரஃபேல் எம் போர் விமானத்தினால அதிகபட்சமா 24,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். J-15 விமானத்தினால 32,500 கிலோகிராம் எடையை சுமந்து கொண்டு பறக்க முடியும். அடுத்து ரஃபேல் எம் போர் விமானத்தினால 9,500 கிலோகிராம் ஆயுதங்களை சுமந்து கொண்டு பறக்க முடியும். அதுவே J-15 விமானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 6,500 கிலோகிராம் ஆயுதங்களை சுமந்து கொண்டு மட்டுமே பறக்க முடியும். கிட்டத்தட்ட ரஃபேல் எம் போர் விமானத்தினால 3,000 கிலோகிராம் அதிக எடை கொண்ட ஆயுதங்களை சுமந்து சென்று பறக்க முடியும். இது ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் ரஃபேல் எம் போர் விமானத்திற்கு கொடுக்கும். ரஃபேல் எம் போர் விமானத்தினால
1912 km/h வேகத்துல பறக்க முடியும். அதுவே J-15 விமானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 2300 km/h வேகத்துல பறக்க முடியும். அடுத்து ரஃபேல் எம் போர் விமானத்தினால அதிகபட்சமா 3700 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் பறக்க முடியும். அதுவே J-15 விமானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா 3000 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் தான் பறக்க முடியும். கிட்டத்தட்ட ரஃபேல் எம் போர் விமானங்கள் 700 கிலோமீட்டர் அதிக தூரம் பறக்குது. இது ரஃபேல் எம் போர் விமானத்திற்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கும். அடுத்து ரஃபேல் எம் போர் விமானத்துல உலகின் தலை சிறந்த ஆயுதங்கள் இணைக்கப்பட்டிருக்கு. குறிப்பா சொல்லணும்னா மைக்கா, மிட்டியார், மேஜிக் 2 போன்ற அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. MBDA நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட அப்பாச்சி, ஸ்டார்ம் ஷேடோ, பேவ்வே 2 போன்ற அதிநவீன ஏர் டு சர்ஃபேஸ் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து MBDA AM-39 எக்ஸோசாட் அப்படிங்கிற ஒரு ஆன்டி ஷிப் மிசைலும் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. அதுவே J-15 விமானத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா PL-15, PL-12, PL-10 போன்ற ஏர் டு ஏர் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. YJ-83K, YJ-12 போன்ற ஆன்டி ஷிப் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. YJ-91 ஆன்டி ரேடியேஷன் மிசைலும் இந்த விமானத்துல இணைக்கப்பட்டிருக்கு. J-15 விமானத்துல இணைக்கப்பட்டிருக்க ஆயுதங்களோட செயல்திறனை இதுவரைக்கும் யாருமே பார்த்தது கிடையாது. ஆனா ரஃபேல் எம் போர் விமானத்துல பயன்படுத்தப்பட்டிருக்க ஆயுதங்கள் உலகின் பல யுத்த களங்கள்ல பயன்படுத்தப்பட்டு வெற்றிகரமா இலக்குகளை தாக்கி அழிச்சிருக்கு. அதனால ஆயுதங்கள் விஷயத்திலையும் ரஃபேல் எம் போர் விமானம் தான் J-15 விமானத்தை விட சிறந்ததா இருக்குது. என்னதான் உலகின் பல நாடுகளோட தொழில்நுட்பங்களை காப்பி அடிச்சு விமானங்களை தயாரித்து வந்தாலும் அந்த விமானங்களோட செயல்பாடு மற்றும் செயல்திறன்ல பல பிரச்சனைகள் இருக்குது. இதன் காரணமாக தான் சீனாவிடமிருந்து விமானம் வாங்கிய நாடுகள் பல பிரச்சனைகளை சந்திச்சு வந்துகிட்டு இருக்காங்க. என்ன பொறுத்த மட்டில் ரஃபேல் எம் போர் விமானங்கள் J-15 விமானத்தை விட அனைத்து விஷயங்கள்லயுமே மிக சிறப்பா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? ரஃபேல் எம் போர் விமானத்தினால J-15 விமானத்தை ஒரு ஏரியல் காம்பேக்ட்ல தோற்கடிக்க முடியுமா இல்ல முடியாதா அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. See you in the next video. Jai Hind.